தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம். 3 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யவுள்ளார். பிரதமர் எங்கெங்கு செல்கிறார் என்பது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் ஆனந்தி. ஓவர் டு ஆனந்தி. நன்றி ராதா. நீங்க குறிப்பிட்ட மாதிரியே பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக தமிழகத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்திருந்தாரு. நேற்றைய தினம் கேலோ இந்தியா தொடக்க நிகழ்ச்சியில பங்கேற்று அந்த விளையாட்டுப் போட்டிகளை தொடக்கி வச்சாரு. அடுத்ததா இன்றும் நாளையும் பிரதமர் நரேந்திர மோடி முக்கியமான கோயில்கள்ல வழிபாட்டுல ஈடுபட இருக்கிறாரு. இது குறிப்பா பார்த்தோம்னா வரும் 22ஆம் தேதி அயோத்தியில ராமர் கோயில் திறக்கப்பட இருக்கு. அதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி 11 நாள் விரதத்தை கடந்த 12ஆம் தேதி தொடங்கியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக ராமரோடு தொடர்புடைய கோயில்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியா வழிபாட்டுல ஈடுபட்டு இருக்கார். அந்த வகையில பார்க்கும் பொழுது இதற்கு முன்பாக மகாராஷ்டிரால இருக்க காலாராம் கோயில், அதே போல ஆந்திரால இருக்க வீரபத்ரா கோயில், கேரளால இருக்க குருவாயூர் கிருஷ்ணர், இது போன்ற ராமரோடு தொடர்புடைய கோயில்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக வழிபாட்டுல ஈடுபட்டு இருக்காரு. அந்த வகையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையிலிருந்து ஸ்ரீரங்கம்க்கு போறாங்க. சென்னையிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு விமானம் மூலமாக சென்று திருச்சி விமான நிலையத்திலிருந்து அதன் பிறகு சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி காலை 11 மணிக்கு சென்று அங்கு தரிசனத்தில் ஈடுபட இருக்கிறாரு. நம்ம இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை பொறுத்த வரைக்கும் ராவணனோட சகோதரர் விபீஷ்ணனுக்கு அயோத்தியில ராமர் கொடுத்த சிலை தான் இந்த கோயில்ல இருக்கிறதாக ஒரு கூற்று இருக்கு. அதன் பேர்ல பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோயிலுக்கு தரிசனம் செய்ய இருக்கிறதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீரங்கம், இது ராமேஸ்வரம் கோயில். ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் ராமாயணத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ராமர் பாலம் உள்ளிட்ட பல விஷயங்கள் ராமேஸ்வரத்தோட தொடர்புடைய விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம் ராமரால பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிற்பகல் 2:45 மணி வாக்குல ராமேஸ்வரத்துக்கு செல்றாரு. அங்க இருக்க அக்னி தீர்த்த கடல்ல புனித நீராடிட்டு அதன் பிறகு ராமேஸ்வரம் கோயில்ல இருக்க, அதாவது ராமநாத சுவாமி கோயில்ல பிரதமர் நரேந்திர மோடி தரிசனத்துல ஈடுபட இருக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக பிற்பகல் 3:30 மணி வாக்குல ராமபுராண பஜனையில பங்கேற்கிறார். அதாவது ராமரின் கீர்த்தனை, சொற்பொழிவு, பாராயணம் மராத்தி போன்ற சமஸ்கிருதம் போன்ற மொழிகள்ல நடைபெற இருக்கு. அந்த நிகழ்ச்சியிலையும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக மாலை 6:30 மணி வாக்குல ராமேஸ்வரத்துல இருக்க பஜனை சந்தியா நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறாரு, வழிபாட்டுல ஈடுபட இருக்கிறாரு. அதன் தொடர்ச்சியா ராமேஸ்வரத்துல இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மடம், அந்த இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி இரவு தங்கி ஓய்வெடுத்துட்டு நாளைய தினம், அதாவது ஜனவரி 21ஆம் தேதி அங்கிருந்து சாலை மார்க்கமாக அரிச்சல் முனை பகுதிக்கு செல்றாரு. அதாவது ராமேஸ்வரத்துல இருந்து அரிச்சல் முனைக்கு செல்றாரு. அங்க இருக்க கடற்கரையில பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடுறாரு. சிறப்பு பூஜையிலையும் ஈடுபட இருக்காரு. அதன் பிறகு அங்கிருந்து தனுஷ்கோடி பக்கத்துல இருக்க கோதண்ட ராமர் கோயில், அங்க பிரதமர் நரேந்திர மோடி வழிபாட்டுல ஈடுபட இருக்கிறாரு. கோதண்ட ராமர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ராமரை விபீஷ்ணன் சந்திச்ச இடமாகவும் இருக்கு. விபீஷ்ணனை ராமர் முடிசூட்டின இடமாகவும் அந்த இடம் கருதப்படுது. அதனால பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோயில்ல வழிபாட்டுல ஈடுபட இருக்கிறதாக சொல்லப்படுது. அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இங்கிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து நேரடியாக டெல்லிக்கு செல்லும் வகையில பயணத்திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறதா. இதுதான் பிரதமர் நரேந்திர மோடியோட இன்றும் நாளைய தினத்திற்கான தமிழகத்துல பயணத்திட்டமாக இருக்கு. இனி ஓவர் டு யூ ராதா. பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்திட்டம் தொடர்பாக வரைகலை மூலம் வழங்கியதற்கு நன்றி ஆனந்தி. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம்.